உங்களுக்கு எப்படி ஒரு பேர் இருக்கோ அந்த மாதிரி பல கலைகளுக்கு பல பேர். இதோட எல்லா செயல் வடிவமும் எங்க வந்து ஒரு நிலையா வந்து நிக்குது அப்படின்னா, யோகா பண்ணாலும் மெடிடேஷன் பண்ணாலும் என்ன கத்துக் கொடுக்குது அப்படின்னா ஒரு நிலை மட்டும்தான். இந்த ஒரு நிலைக்கு தான் ஒரு வயதானவங்க ஜிம்முக்கு போக முடியாது. அப்ப அந்த யோகா கலைய, அந்த சுவாசத்தை இதெல்லாத்தையும் அவங்க பயிற்சியா மேற்கொள்ளும் போது அவங்க உடல் ஆரோக்கியத்துக்கு, உடல்ல இருக்கிற நாடி நரம்புகள் எல்லாத்தையும் சுத்தி பண்றதுக்கு, அந்த உறுப்புகள் எல்லாத்தையும் நல்ல ஆக்டிவா வச்சுக்கிறதுக்கு, நல்ல எனர்ஜியா இருக்கிறதுக்கு, அவங்க அடுத்தடுத்த வேலையை செய்யறதுக்கு, ஒரு ஹாப்பியா ரிலாக்ஸா இருக்கிறதுக்கு யோகா அப்படிங்கிற ஒரு செயல் செய்யறாங்க. இதை ஒரு யோகி ஆகப்பட்டவங்க நாங்க என்ன பண்றோம்னா பேரை வைக்காம இதை ஒரே இடத்துக்குள்ள நீ ஒருங்கிணைத்து தியானத்தை எடுத்துட்டு வந்துட்டன்னா நீ தனித்தனியா பேர் வைக்க வேண்டாம். அதுக்கான ரிசல்ட்ட பேரே இல்லாம கூட உனக்கான என்ன தேவையோ அது வேணும். நான் என்ன நினைக்கிறேன்னா பேர் தேவையில்லை, பேர் முக்கியம் கிடையாது. ஒரு பிராண்டு தானே இன்னைக்கு எல்லாருக்கும் முக்கியம்பாங்க. நான் அந்த பிராண்டே உடைக்கணும்னு நினைக்கிறேன். பிராண்டே இல்லாம குவாலிட்டி இருந்தா கடைக்கு போர்டே இல்லாம சாப்பிட வர வைக்க முடியும். புரியுதுங்களா? இதுதான் செயல். இப்ப யோகா மெடிடேஷனுக்கும் என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னா, தியானங்கிறது அடிப்படையா ஒரு தலைவன் வச்சுக்கலாம். மற்றதெல்லாம் கிளை தான்.